Welcome to Berea Bethel Assembly. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவினேச பாவினானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினேச பாவினானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீர். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தானே. பரிசுத்த குட்டம் நடுவு பரிசுத்தம் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்காய் வருகிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. அப்பிரயோஜனமான ஊழியன் நான் ஆண்டவரே, ஆனால் உம்முடைய சித்தத்தினுடைய தேவன் என்ன வார்த்தைகளை கொடுக்கிறீரோ அதை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தூக்கம் இல்லைன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தூக்கம் இருக்கிறவங்க கை தட்டாமல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தூக்கம் போறதுக்கு தான் சொல்லுங்க. இப்பொழுதும் வேகமாக தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் போவோம். வாசிப்போம். சகரியாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாசிக்கிறவர்கள் எனக்கு கொஞ்சம் மைக்கில் வாசிக்கும்படி அன்பாக கேட்க ஹெல்ப் மீ அ லாட். சகரியாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். சகரியா 3:1. அதற்கு முன்பதாக சகரியா 3:4 வாசிங்க பார்க்கலாம். சகரியா 3:4. அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள், இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பிப்பேன்.
தேவன் இந்த காலவேளையில நம்மோடு கூட கொடுக்கிறதான இந்த வார்த்தையை தேவ பிள்ளைகள் நன்றாய் கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் இந்த இடத்துல நடக்கிற ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த வசனத்தை அப்படியே 4ஆம் வசனத்தை அப்படியே வச்சுக்கோம். 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல என்னை எழுப்பி நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும் அதன் மேல் சகரியா 3:1 நீ மாத்தி வாசிக்கிறமா. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். பாருங்க, ஒரு பிரதான தூதனாகிய பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. இந்த யோசுவா யார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் என்ன சொல்ல கானானுக்குள் பிரவேசிக்கும் போது மோசே மரித்த பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினதான இந்த யோசுவா. இவன் பிரதான ஆசாரியனை நிற்கிறான். அவனை என்ன செய்கிறான் சொன்னா, ஆண்டவர் அவனை என்ன செய்கிறார், அவனுக்கு தரிசனமாய் சகரியாவுக்கு முன்பாக தேவன் தரிசனமாக காண்பிக்கிறார். பிரதான ஆசாரியனாகிய யோசுவா எனக்கு காண்பித்தார். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய, பாருங்க, அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதமாய் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். யாரு பக்கத்துல நிக்கிற? யாரு பக்கத்துல நிக்கிற? யோசுவா பக்கத்துல. யோசுவாவை குறித்து இந்த வசனமே சொல்லுகிறது, பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. அப்போ பிரதான ஆசாரியனாகிய தேவனுக்கு பணிவிடை செய்கிற, தேவனுக்கு முன்பாய் உத்தமமாய் நின்னவன் ஒருவன் என்ன செய்கிறான், அவன் தான் சொல்றான். இந்த யோசுவா சொல்றான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொன்ன இந்த யோசுவாவுக்கு பக்கத்துல தேவ சமூகத்துல ஒருத்தன் நிக்கிறான். யார் நிக்கிறா? சாத்தான் நிக்கிறான். யோபு புஸ்தகத்தை வாசிங்கன்னு சொன்னா, தேவனுடைய எல்லா இடங்களிலும் எல்லா தேவதூதர்களும் வந்து தேவ சமூகத்தில் நிற்கும் போது இந்த உலகம் முழுவதும் சுற்றி திரிந்து ஒருவன் தேவ சமூகத்திலே வந்து நிற்கிறான். அவன் யார்? சாத்தான். நான் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன், ஆலயத்தில் சாத்தான் இருப்பானா இருக்க மாட்டானா? சர்ச்சுக்குள்ள சாத்தான் இருப்பானா இருக்க மாட்டானா? சரி, சர்ச்சுக்குள்ள இருக்கிறான், ரைட்டு. உங்க பக்கத்துல சாத்தான் இருக்கானா இல்லையா? இருக்கான்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. சாத்தான் உங்க பக்கத்துல இருக்கிறானா இல்லையா? நிறைய பேர் டவுட்டாவே சொல்றீங்க. வசனத்தின்படி கேட்கறாங்க. தேவ சமூகத்தில் நிற்கிற யோசுவா பக்கத்திலே என்ன செய்தான் சொன்னா, பிரதான ஆசாரியன் யோசுவா எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். யாருக்கு முன்பாக நின்றான்? கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். தூதன் என்ன சொன்ன, சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய. அப்ப பிசாசானவன் நமக்கு விரோதம் செய்ய தான் ஒருவன் இருக்கிறான். நம்மை கெட்டு போக பண்ணும்படி ஒருவன் நிற்கிறான். அவன் யாருன்னா, அவன் சாத்தான். ஆனா இவன் ஏன் நிற்கிறான்றது கீழே வாசிக்கணும், சரியா? அவன் விரோதம் செய்ய வலது பக்கத்தில் நிற்கிறான். எந்த பக்கம்? எங்க நிற்கிறானா? வலது பக்கத்தில் நிற்கிறான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அப்பவும் ஆண்டவர் சொல்ல, தேவதூதன் அவனை பார்த்து சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார். நல்ல கவனிங்க, வசனத்துல எந்த இடத்துலயும் ஆண்டவர் சாபமான வார்த்தை யூஸ் பண்ணதே கிடையாது. நீங்கள் யூதாக்கள் புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா கூட, மிகாவேல் தூதன் நினைச்சோன்னா மோசேனுடைய சரீரத்தை எங்கே கொண்டு போகிறான்னு சொன்னால் பரலோகத்துக்கு கொண்டு போகும்போது சாத்தானுக்கும் மிகாவேல் தூதனுக்கும் என்ன உண்டாகுது? வாக்குவாதம் உண்டாகுது. அப்போ கூட மிகாவேல் தூதன் என்ன தெரியுமா சொல்கிறான்? கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார். He is not cursing. தேவ பிள்ளைகள் ஒன்றை நல்லா புரிஞ்சுக்குங்க. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாயிலிருந்து துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தயவு செய்து நம்ம வாயிலிருந்து யாரையும் கெட்டு போங்கன்னு சொல்லக்கூடாது. சிலர்லாம் சொல்லுவாங்க, நாசமா போவானாக, அழிஞ்சு போவானாக, அவன் நல்லாவே. சொல்லுங்களேன், நம்ம சொல்ற வார்த்தை தானே. அவன் நல்லாவே. இன்னும் ஒருபடி மேலே போய் ஜெய்வ சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கும் போது, ஆண்டவரே அவன் எனக்கு விரோதமாக, ஆண்டவரே எனக்கு விரோதமாக எழும்பிட்டான், என்ன செய்தான், என்ன ரொம்ப கோபப்படுத்திட்டான், என்ன வேதனைப்படுத்திட்டான், ஆண்டவரே அவனை இல்லாமல் போகும்படி செய்ய ஆண்டவரே, அவனை அழிச்சிருங்க ஆண்டவரே. இன்னும் ஒரு சொல்லுவாங்க, கோபத்தில் நிறைய பேர் சொல்றது கேட்டிருக்கேன், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யாருன்னு உனக்கு காண்பிப்பார். சொல்ல மாட்டோமா? ஆமாம்.
நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள் அழிஞ்சிருவேன். நான் போய் ஜெபம் பண்ணனா ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாரு. ஏன் உன் ஜெபத்தை ஜெபத்தை மட்டும் தான் கேட்பாரா? மற்றவங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து ஒரு நாள் சபித்தலுக்குரிய வார்த்தை வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாயிலிருந்து என்ன புறப்படக்கூடாது? ஏன் அப்படின்னா பிசாசன் பக்கத்துல நிக்கிறான். ஆனால் அவனையே பிசாசையே தேவன் நினைச்சேன்னு சொன்னா அவனை கடிந்து கொள்வாராக அப்படின்னு தான் சொல்றாரு. கீழே வாசிங்க. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். யோசுவாவோ என்ன வஸ்திரம் தரித்திருந்தானா? இப்போ சொல்லுங்க, சாத்தான் ஏன் பக்கத்துல உட்கார்ந்திருக்கான்? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், ஏன் சாத்தான் யோசுவா பக்கத்துல நிக்கிறான்? அவன் என்ன வஸ்திரம் போட்டிருக்கிறான்? ஆமா, நம்மெல்லாம் சொல்லுவோம்ல, அழுக்கு வஸ்திரம் போட்டிருந்தா என்ன அடிக்கும்? நாத்தம் அடிக்கும். நாத்தம் மட்டும் இல்ல, பக்கத்துல யார் இருப்பா? சாத்தான் இருப்பான். அழுக்கு என்பது நம்முடைய சரீர பிரகாரம். பாருங்க, நான் போட்டிருக்க வஸ்திரமே ஒரு நாள் இப்ப இருக்கிற சூழ்நிலை இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் போட்டுட்டு அடுத்த நாள் இதோ என்னால என்ன செய்ய முடியாது, போட முடியாது. போட்டனா பக்கத்துல போறவங்க என்ன பிடிப்பாங்க? மூக்க மூடிக்குவாங்க. ஏன்? ஹலோ, ஏங்க மூக்க முடிக்குவாங்க? வேர்வை, நாத்தம், ஸ்மெல்லு கிடையாது. இட் இஸ் கால்ட் டு பி நாத்தம். இந்த நாத்தத்தை ஒருவனால என்ன செய்ய முடியாது. நமக்கே சில வேலை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் குளிக்காம நீங்க மோந்து பாருங்களேன், அப்பா மோந்து பார்க்க மாட்டீங்கன்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நம்ம என்ன செய்யணும், நம்மளை அழுக்கு வஸ்திரத்தோடு கூட இருந்தால் ஒரு மனிதனுக்கு பிடிக்காது. அதே போல தான் ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து ஒரு காரியத்தை கலற்றி போடணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. என்னத்தை கலற்றி போட கர்த்தர் விரும்புகிறாரு? எதை கலைந்து போடணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு? அவன் அழுக்கு வஸ்திரங்களை. யோசுவாவோ எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை, முதலாவது நீ தேவ சமூகத்திலே நீ வந்து என்ன சொல்ல, துணிகரமாய் வந்து நிற்க முடியாது. உன்னுடைய அழுக்கோடு கூட வந்து நிற்க முடியாது. பாவம் என்கிற பாவத்தை செய்துவிட்டு ஒருவன் தேவ சமூகத்தில் வந்து நிற்க முடியாது. உன் அழுக்கு வஸ்திரங்களை கலற்றி போடணும். சிலருக்கு எப்படி வந்து நிற்கிறது தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தில் வந்து இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கும் போது துணிகரமாக வந்து நிற்கிறாங்க. திருவிருந்தில் என்ன சொன்ன, என்னென்ன பண்ணக்கூடாதோ அத்தனையும் பண்ணிட்டு தேவனுக்கு விரோதமாய் எல்லா காரியங்களையும் செய்து உன் வஸ்திரம் என்ன சொன்ன, உன் ஆவிக்குரிய வஸ்திரம் அழுக்கா இருக்குது. நல்ல ட்ரெஸ், வெளிரங்கமா நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கலாம், ஆனா உள்ளான மனுஷன் எப்படி இருக்குது? எப்படி இருக்குதுங்க சொல்லுங்க பார்க்கலாம். அழுக்கா இருக்குது. சிந்தனையில அழுக்கு இருக்குது. உன்னுடைய உன்னுடைய வாயில அழுக்கு இருக்குது. உன்னுடைய கைகளை அழுக்கு இருக்குது. உன்னுடைய பாதத்துல போகக்கூடாத இடத்துக்கு என்ன பண்ணிட்டு வந்திருக்கிற, போயிட்டு வந்திருக்கிற அந்த இடம் அழுக்கா இருக்குது. அதோடைய வந்து தேவனுடைய என்ன சொன்ன, திருவிருந்தில பங்கெடுக்கிற ஆண்டவர் சொல்றாரு, உன் என்ன சொன்ன அழுக்கு வஸ்திரத்தை என்ன செய்யணும்? களைந்து போடணும். களைந்து போடாம இருக்கிற வரைக்கும் உன் பக்கத்துல யார் இருப்பா? சொல்லுங்களேன், யார் இருப்பா? நிப்போம் சொல்றேன். நீங்க ஒருவேளை இங்க வந்து கைத்தட்டி பாடலாம், துதிக்கலாம், ஆராதிக்கலாம், என்ன சொல்ல பிரசங்கம் கூட பண்ணலாம். ஆனா உள்ள அழுக்கு இருக்கிற வரைக்கும் சாத்தான் உன் பக்கத்திலே இருக்கும். வசனம் சொல்லுகிறது, உன் சாத்தான் வீட்டின் வாசற்படியில் என்ன செய்திருப்பானாம்? படுத்திருப்பான். உன்னுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போகாம இருக்கணும்னா, ஏன் இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, வேதம் வாசிக்கிறாங்க, ஆலயத்துக்கு போறாங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏன் வரல அப்படின்னா, அவர்களுக்குள்ள இன்னும் என்ன, அவங்க என்ன வஸ்திரம் போட்டு இருக்கிறாங்க பிரதர்? வெளியே வேணா வெள்ளையும் சொல்லையும் போட்டுக்கலாம். பாஸ்டர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அதை நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சொன்னது, சில வருஷங்களுக்கு முன்பாக. என்ன சொன்னால், ஒரு பாஸ்டர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், ஒரு சர்ச்சுக்கு பிரசங்கத்துக்கு போயிருக்கிறார். போன உடனே அங்கே பார்த்தா ஒரு அம்மா நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸு போட்டு நல்ல முன்னாடி இருந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் துதி ஆராதனை எல்லாம் ஓடுது. அம்மா தான் தீர்க்க தரிசனம் வேற. சர்ச்சு முடிஞ்ச உடனே இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. இது வந்து ஊட்டியில் நடந்த சம்பவம். என்ன சொன்னால், சரி ரைட்மா எப்போ வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டருடைய அனுமதி கேட்டு அந்த சிஸ்டர் வீட்டுக்கு போகிறாரு. போகும்போது போட்டால் அந்த எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் வீடுங்க இருக்கும். இந்த லைன் வீட்டில் அங்கே ஒரே ஒரு பைப் மட்டும் தான் இருக்கும். அந்த ஒவ்வொரு வீட்டுக்கு தனித்தனி இது இருக்காது, பைப் இருக்காது, ஒரே பைப் தான் இருக்கும். அந்த பைப்பில் தான் எல்லோரும் என்ன பிடிக்கணும்?
தண்ணி பிடிக்கணும். இவர் போறாரு, அந்த வீடை தேடி போயிட்டாரு. ஆனால் போன உடனே அந்த லைனில் இருக்கிற அந்த குழாயடியில் பயங்கர சவுண்டு, ஒரே சத்தம். கூப்பிட்டு அந்த அம்மா எங்கேங்க அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, அதோ அந்த பைப்படியில் நின்று சண்டை போட்டுக்கிட்டு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க தான் அந்த அம்மா. அந்த அம்மா தான் எங்கே நின்றுச்சு? சர்ச்சில் நின்று பாட்டு பாடிச்சு, சர்ச்சில் நின்று ஆராதிச்சிச்சு, சர்ச்சில் நின்று தீர்க்கதரிசனம் சொன்னிச்சு. இப்போ கொலையடியில் உட்காந்து என்ன பேசிகிட்டு இருக்குது? ஹலோ, கொலையடியில் நின்று என்ன பேசிகிட்டு இருக்குதுங்க? கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருக்குது. இது அழுக்கான வஸ்திரம். உன் அழுக்கான வஸ்திரத்தை நீ களைந்து போடணும். இன்னொருத்தனுக்கு கெடுதல் நினைக்கிற எண்ணம் தேவனுக்கு பிரியம் இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொருத்தனுக்கு கோல் சொல்றதுக்கு ஆண்டவருக்கு என்ன இல்லை? பிரியம் இல்லை. நம்ம நினைக்கிறோம் ஏதோ போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு என்ன சொன்ன துன்மார்க்கமா, என்ன சொன்ன என்னுடைய சரீர அழுக்கான இல்லை, என்னுடைய சிந்தனையில் நான் கொண்டிருக்கிற பாவங்களே எனக்கு அழுக்கானவைகளை மாறிவிடுகிறது. ஆகையினால் பிசாசானவன் வந்து என்ன செய்கிறான்? என் பக்கத்திலே உட்காந்துக்கிறான். இப்போ பிசாசை நம்ம போய் கூப்பிட வேண்டாம். நம்மளாம் நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது இருட்டாக இருந்தால் தான் பிசாசு வருவான்னு. வீட்டில் யாருமே இல்லைன்னா இருட்டாக இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? பிசாசு இருக்குன்னு நம்ம பயப்படுறோம். நான் ஒன்று நல்ல செய்தி சொல்லட்டுமா? சொல்லுங்களேன், சொல்லட்டுமா வேண்டாமா? என்னன்னா, நீங்கள் இருட்டில் இல்லை, நீங்கள் எப்போவுமே உங்கள் பக்கத்துலேயே ஒருத்தன் இருக்கிறான். ஹலோ, எத்தனை பேருக்கு இது புரியுது? ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு பிரதர். அதே சமயத்தில் நான் அழுக்கான வஸ்திரம் போட்டேன்னா என் பக்கத்தில் யார் இருக்கிறா? பிசாசு இருக்கிறான்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தூங்கிட்டீங்களா? சொல்ல ஒரு நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் நான் அழுக்கான வஸ்திரம் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவ தமக்கு முன்பாக நிற்கிறவனை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கான வஸ்திரங்களை. அப்ப எதை களைந்து போடணும்? இன்னைக்கு காலையில நீ களைந்து போட வேண்டியதை களைந்து போட்டா கர்த்தர் உன்னை எங்க இருக்கணுமோ அங்க இருக்க பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் உன்னை ராஜாக்களோடு பிரபுக்களோடு கர்த்தர் உட்கார வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நீ அந்த ஸ்தானத்துக்கு போகாமல் இருக்கிறது காரணம் என்னன்னா, உன்னுடைய மைண்ட் செட், உனக்குள்ளே இருக்கிற அழுக்கு, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறதான அழுக்கு. இதை முதல்ல நீ என்ன பண்ணணும்? களைந்து போடணும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 9-10 வசனம். கொலோசியர் 3:9-10. ஓ ஜீசஸ். கொலோசியர் 3:9-10 வேகமாக வாசிக்கணும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனை அவன் செய்கைகளையும் களைந்து போடுங்கள். ரட்சிக்கப்பட்டாச்சு, சர்ச்சுக்கு வந்தாச்சு, ஆராதனைக்கு வந்தாச்சு, பாட்டு பாடுறோம், எல்லாம் ஞானஸ்தானம் பெற்றாச்சு. ஆனால் இன்னும் பழைய மனுஷன் உள்ள இருந்து என்ன செய்யலை? போகலை. சிலர்லாம் சொல்றது கேட்டிருக்கோம்ல, நான் மட்டும் கிறிஸ்தவனை ஆகாம இருந்தேன், நான் மட்டும் ஞானஸ்தானம் மட்டும் எடுக்காம இருந்திருந்தேன். ஆனால் சிலர்லாம் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டே பண்ணுற அட்டூழியம் கொஞ்சம் நஞ்ச அட்டூழியம் இல்லை. அல்லேலூயா. நிறைய பேர் இந்த உலகத்தில் நிறைய பேர் நம்மளை நம்புகிறாங்க. என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் பாவம் செய்ய மாட்டாங்க. சிலர்லாம் நம்ம கேட்டிருக்கோம்ல, நீங்கள்லாம் கிறிஸ்தவங்க தாங்க, ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க கேட்குறாங்களா? கேட்டிருக்காங்களா இல்லையா? ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம துன்மார்க்களோடு கூட சேர்ந்து அவர்களோடு கூட நினைச்சோம் நம்ம இன்னும் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோமே, இன்னும் துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பெரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான வசனம் சொல்லுதே. ஆனால் நான் இன்னும் துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கிறனே, மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு என்ன பண்ணும் அத்தனையும் பண்றனே, அப்புறம் நான் எப்படி பழைய மனுஷன் என்னை விட்டு போகலன்னு சொல்ல முடியும்? இன்னும் சம்பிரதாயங்களை பண்றனே, அப்போ எப்படி பழைய மனுஷன் என்னை விட்டு போகலன்னு சொல்ல முடியும்? இன்னும் சடங்காச்சாரங்களை பண்றனே, எப்படி பழைய மனுஷன் என்கிட்ட இருந்து போயிருச்சு எப்படி சொல்ல முடியும்? ஆமீன் சொல்லுங்களேன். நான் ரட்சிக்கப்பட்டவனுக்கு பழைய சம்பிரதாயங்கள் எல்லாம் என்னை விட்டு போயிருச்சுன்னு சொன்னா ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நான் பூமிக்குரியவன் அல்ல, நான் எதற்குரியவன்? பூமிக்குரிய கூடாரம் அழிஞ்சு போயிருங்க. இங்க வசனம் சொல்லுது, ஒருவருக்கு என்ன சொன்ன அந்த 3ஆம் வசனம், அந்த 9 ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதீர்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போடு. முதல்ல என்ன சொன்னுச்சு? பழைய வஸ்திரங்களை என்ன செய்யுங்கள்?
களைந்து போடுங்கள். ரெண்டாவது என்ன சொல்லுது? பழைய சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன். பழைய மனுஷன் என்னென்ன மனுஷன்? பழைய மனுஷன்னா என்னதுங்க? பழைய மனுஷனா என்னது சொல்லுங்களேன். பழைய மனுஷனா என்னது? பழைய காரியங்களை வச்சுக்கிட்டு இருக்கவங்க, இன்னும் பழைய சம்பிரதாயங்களை வச்சுட்டு இருக்கவங்க. ஒருத்தர் என்ன பண்ணான்னா, ஞானசானம் எடுக்கும்போது பாஸ்டர்கிட்ட போய் ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. பாஸ்டர் ஞானசானம் கொடுக்க போயிட்டாரு. ஞானசானம் கொடுக்குற நேரத்தில் இவர் பாஸ்டர் அப்படியே தண்ணியில் இந்த மூழ்கி ஞானசானம் இல்லையா, பாஸ்டர் அப்படி மூழ்கி ஞானசானத்துக்கு அப்படி தண்ணியில் விடும்போது கையை மட்டும் தூக்கி பிடிச்சிக்கிட்டான். கையை மட்டும் தூக்கி பிடிச்சிக்கிட்டான். பாஸ்டர் கேட்டார், பிரதர் ஏன் பிரதர் கையை மட்டும் நீங்கள் தண்ணிக்குள்ளே விடல, ஏன் கையை மட்டும்? இல்லை பாஸ்டர், ஒருத்தன் என்னை பார்த்து கேட்டான், நீ எல்லாம் ஞானசானம் எடுப்பியான்னு கேட்டான். அவனை போய் ஞானசானம் எடுத்துகிட்டு போய் அவனை கன்னத்தில் ஓங்கி அடித்து நானும் ஞானசானம் எடுத்துட்டேன்னு சொல்கிறதுக்காக இந்த கையை நான் என்ன உள்ள தண்ணிக்குள்ளே விடலன்னு சொன்னானா. அப்புறம் ஞானசானம் எடுத்து என்ன பிரயோஜனம்? ஞானசானன்றது பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, இனி எல்லாம் என்ன ஆயிடுச்சு? பழைய காரியத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஞானசானம். பாருங்க, ஞானசானம் நான் இதுக்கு இப்பவும் சொல்கிறேன், வசனம் சொல்லுகிறது, ஒருவன் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானசானம் பெற்று ஆவின் அபிஷேகத்தை பெறாமல் இருப்பானே ஆனால் அவன் எங்கே போக முடியாது? நல்லா கவனிக்கணும், எங்கே போக முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அப்போ ஞானசான சடங்காச்சாரத்துக்கு எடுக்கக்கூடாது. தேவன் ஒன்று கொடுத்துருக்க நியாயம், அதை கட்டாயம் நீ செய்தே ஆகணும். ஆனால் ஞானசானம் எடுக்கும்போது ஒரு தீர்மானம் பண்ணணும். என்ன தீர்மானம்? நான் பழசை எதை என்ன செய்ய மாட்டேன். பழைய காரியம் நிப்பா. ஞானசானம் எடுத்துட்டு இன்னும் பாவத்தில் நிலை நிற்கிறேன்னா உன்னை போன பரிதபிக்கப்பட்டவர்கள் வேற யாருமே கிடையாது. ஆகினால பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு, கீழே வாசிங்க. தன்னை சிருஷ்டித்தவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை பழைய மனுஷனை களைந்து போட்டு என்ன மனுஷனை தரித்துக் கொள்ளணுமா? புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளணும். You need to give away your old characters. பழைய மனுஷனை களைந்து போடுனா உங்களுடைய பழைய கேரக்டர்லாம் இருக்குல்ல, என்னென்ன கேரக்டர், நிறைய கேரக்டர் இருக்கும். வீட்டில் போய் நீங்கள் லிஸ்ட்டு போடுங்க, என்னென்ன பழைய கேரக்டர் அப்படின்னா மளிகை சாமானத்தை விட நம்ம லிஸ்ட் பெருசாக போகும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தட்டேன். என்ன பாஸ்டர் ஹோம்ஒர்க்கு? உங்கள் பழைய கேரக்டர்லாம் வீட்டில் போய் எழுதிட்டு வாங்கன்றேன். இப்போவும் உங்கள் பழைய கேரக்டர் என்னெல்லாம் எக்ஸிஸ்டாக இருக்குதோ அதையெல்லாம் என்ன பண்ணுங்க, எழுதி பாருங்க. அப்போ தெரியும், ஐயோ நான் இவ்வளோ தவறான காரியத்தை செய்கிறோமா அப்படின்னு நமக்கு தெரியும். நிறைய காரியம் இருக்குது, உன்னோட நிறைய காரியம் இருக்குது. நீ களைந்து போட்டால், நீ பரிசுத்தமாக இருந்தால், உன் வஸ்திரம் அழுக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா உன் பக்கத்தில் பிசாசு வராது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் யாரோ ஒருத்தர் பிசாசை பிடிச்சி ஆடினா மட்டும்தான் அவனுக்குள்ளே என்ன வந்துருச்சு? சொல்லுங்களேன். பிசாசை பிடிச்சி ஆடினா தான் அவனுக்குள்ளே என்ன வந்துருச்சு? பிசாசு வந்துருச்சு. அவனை ரொம்ப தப்பெல்லாம் பேசுவான். ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம நிறைய பேர் அழுக்கோடையே யார் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? யார் கூட வாழ்ந்துட்டுருக்கோம்? கேட்கல, இன்னும் சத்தமா, நல்ல சத்தமா, எப்படி சொல்லணுமா? யார் கூட வாழ்ந்துட்டுருக்கோங்க? இன்னும் யார் கூட வாழ்ந்துட்டுருக்கோம்? பிசாசோட தான் வாழ்ந்துட்டுருக்கோம். வாசிங்க கொலோசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எபேசியர் 4:25. அடுத்து நீங்கள் களைந்து போட, நீங்கள் கலற்றி போட வேண்டிய இன்னொரு காரியம் இருக்குது. மைக்கில் வாசிங்கம்மா, வாசிங்க. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைக்கணும். என்னது களைந்து போடணுமா? முதலாவது அழுக்கு வஸ்திரம், ரெண்டாவது பழைய மனுஷன், மூணாவது எதை களைந்து போடணும்? ஆண்டருக்கு பொய்யை ரொம்ப பிடிக்காது. சிலர்லாம் ரொம்ப நல்லவங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நீ பொய் சொன்னாலும் கரெக்டாக எனக்கு காட்டி கொடுத்துருவார். நம்ம இடத்துல ஒருத்தர் இருக்கார், நான் பேர் சொல்ல விரும்பலை.
அவர்கிட்ட நான் ஏதாவது கேட்டேன்னா, இங்கே இருக்கிறேன், அங்கே போகிறேன், ஆனால் அவர் எங்கே போகிறாரு எங்கே இருக்கான்னு எனக்கு என்ன செய்யும் தெரியும். ஆனால் எந்த இடத்துக்கு போகிறேன்னு என்ன பண்ண மாட்டார், சொல்ல மாட்டார். ஆனால் கரெக்டாக அந்த வாரம் ஆனவுடனே கரெக்டாக ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுத்துருவார் அவர் எங்கே போனார்னு. அதை முதலே என்கிட்ட என்ன பண்ணியிருக்கலாமே, சொல்லியிருக்கலாமே. இதுவும் ஒரு விதமான, சொல்லுங்களேன், இதுவும் ஒரு விதமான பொய்யை கலைந்து போட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். He hates பொய்யரை கர்த்தர் விரும்புறதில்லை. பொய்யர் அனைவரும், வசனம் சொல்லுகிறது, நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா, பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னி கடலில் என்ன செய்யப்படுவார்கள், தள்ளப்படுவார்கள் வசனம் சொல்லுது. தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், ஒரு நாளும் பொய் சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். சரி, நான் இப்போ உங்களை பார்த்து அடுத்த கேள்வி கேட்குறேன். பாஸ்டர், நீங்கள் பிரசங்கம் எவ்வளோ வேணாலும் பண்ணுங்க பாஸ்டர், கேள்வி மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, கேட்காதீங்க அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் கை தூக்குங்க பார்க்கலாம். பரவாயில்ல, தெளிவாக தான் இருக்கிறீங்க. கணவன் மனைவிக்குள்ளே பொய் சொல்கிறதே இல்லை அப்படின்றவங்க ரலையிலையா சொல்லுங்கள். இப்போ 1-2 தான் வருது, பொய்யே சொல்கிறது இல்லை. பிள்ளைகள் அப்பா அம்மாட்ட பொய் சொல்ல, அப்புறம் நம்மெல்லாம் என்ன கிறிஸ்தவர்கள்? வாசனம் சொல்லுது, பொய்யை என்ன பண்ணணுமா, கலைந்து போடணும். யூ நீட் டு ரிமூவ் தட். பொய்யை வச்சிருக்கிற வரைக்கும் பக்கத்தில் பிசாசு இருப்பான். இதை நான் மைண்டில் இன்றைக்கி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. என்ன பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை வந்தால் நல்லா பிரசங்கம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா, இதுவும் நல்ல பிரசங்கம் தானே அப்படின்னு சொல்லுங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இது தேவையான பிரசங்கம் தானே? ஆமாம், பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது நல்லது தானே? நம்ம என்ன சொன்னால் மற்றவர்களுக்கு அழுக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது நல்லது தானே? ஏன் அப்படின்னா உங்களிடத்துல பிசாசு வரக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். கணவன் மனைவிக்குள்ள சின்ன காரியத்தில் கூட என்ன சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவங்களாம் ரொம்ப டாக்டிக்ஸாக பொய் சொல்லுவாங்களாம், டெக்னிக்காக பொய் சொல்லுவாங்க. எங்கெங்கே போகிறீங்க, இதா போயிட்டு வர்றேன். அது என்னது, அது ஒரு விதமான பொய். இது என்னது, எப்பேற்பட்ட பொய் இது? டெக்னிக்கல் பொய். நம்மெல்லாம் நிறைய நேரத்தில் அந்த மாதிரி சொல்கிறோம். டெக்னிக்கல் பொய்யெல்லாம் தயவுசெய்து வேண்டாம். நீ என்ன பண்ணாலும் சரி, நீ பொய்யும் என்ன சொன்னால் அழுக்கெல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா தேவன் உன்னிடத்தில் வந்து வாசம் பண்ண முடியாது. பிசாசு தான் நம்ம இடத்துல வாசம் பண்ணுவான். இன்னொரு காரியத்தை வாசிப்போம். கொலோசியர் 2:11. கொலோசியர் 2:11. கொலோசியர் 2:11. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து என்ன செய்யணுமா, களைந்து விட்டது. முதலாவது அழுக்கான வஸ்திரத்தை களைந்து போடணும். ரெண்டாவது எதை களைந்து போடணும் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல பழைய அழுக்கு, ரெண்டாவது பழைய மனுஷன், மூணாவது பொய், நாலாவது பாவ சரீரம். இந்த சரீரம் கர்த்தர் கொடுத்தது. இது இருக்கிற வரைக்கும் இதை பரிசுத்தமாக காத்துக்க வேண்டியது என்னுடைய வேலை. இந்த சரீரத்தில் பாவம் இருக்குமானால் அந்த பாவத்தை நான் என்ன பண்ணணும், களைந்து போடணும். ஏன்னு சொன்னால் என் பாவத்தை மீட்கும்படி தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. நீங்களும் நம்மளுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டோம். மறுபடியும் நான் எதில் போய் வாழக்கூடாது, பாவத்தில் என்ன செய்யக்கூடாது, பாவ சரீரத்தை களைந்து போடணும். அதே ரோமர் 6:6 வாசிக்கும் போது இதே தான் வாசிக்கிறோம். வாசிங்க ரோமர் 6:6. ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று உண்மையா உங்களுக்கு நான் புரிய வைக்கணும் அப்படின்னா, உன் பழைய சரீரம் உன்னை விட்டு போகணும்னா உன்னுடைய சுபாவத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். என்னுடைய பழைய மனுஷன் எங்க அறையப்பட்டிருக்கணும், சிலுவையில் அறையப்பட்டிருக்கணும். ஆனால் நிறைய பேர் சிலுவையில் அரைஞ்சிட்டீங்க, ஆனால் அரைஞ்ச மனுஷனை மறுபடியும் தூக்கி என்ன பண்ணிக்கிட்டீங்க, போட்டுக்கிட்டோம். பழைய மனுஷனை களைந்து போடணும், பாவ சரீரத்தை கலற்றி போடணும். நான் ஒன்று சொல்லட்டுமா, ஒரு மனிதன் பாவ சரீரத்தில் அவன் விழுந்து கிடந்ததுனால ஒரு சந்ததியே சபிக்கப்பட்டுச்சு. நான் இன்னைக்கு காலவேளை உங்களோடு கிட்ட கேட்குறேன், உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கிறதும் ஆசீர்வாதமாக இல்லாமல் போகிறதும் உங்கள் கையில் இருக்குது.
எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நீ பாவம் செய்தால் உன் சந்ததி என்ன செய்யப்படும்? சொல்லுங்களேன். நீ பாவம் செய்தால் உன் சந்ததி, நம்மளாம் என்ன நினைக்கிறோம்? என்னை விட என் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும், கஷ்டப்படக்கூடாது. ஆனா எப்படி கஷ்டப்படாம இருக்கணும்? நீ என்ன செய்யாம இருக்கணும்? சொத்து சுகம் சேர்த்து வைக்கிறது மாத்திரமல்ல பெற்றோர்களுடைய வேலை. அவளுக்கு சாபத்தையும் என்ன பண்ணக்கூடாது? சம்பாரிச்சு வைக்க கூடாதுன்னு சொல்லுங்க. ஒரு இலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். என் பிள்ளைகளுக்கு நான் என்ன சேர்த்து வைக்க கூடாது? சாபத்து சேர்த்து வைக்காதீங்க. வாசிங்களேன். ஆதியாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல எப்படி வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 9:21. அவன் திராட்சரசத்தை குடித்து, அவன் திராட்சரசம் குடித்து வெறிகொண்டு. பாருங்க, இந்த நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. நோவா என்று சொன்னால் தேவன் இவன் என்னை தேற்றுவான் அர்த்தம். நோவா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, இவன் என்னை தேற்றுவான். ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் அவனை நினைச்சதாரு. அவனுடைய இந்த உலகத்தின் பாடுகள் இருந்து கர்த்தர் அவனை மீட்டு கொண்டார். அவனை கொண்டு போய் என்ன செய்யறாரு? பேலையில கர்த்தர் வச்சு அவனை காத்துக்கொள்ற. எல்லாம் கரெக்ட். ஆண்டவர் அவனை ஆசீர்வச்சிருந்தார். ஆனால் ஆசீர்வாதம் வந்த உடனே போய் மதுபானம் என்ன சொன்ன திராட்சரசம் குடித்து வெறித்திருந்தான். வெறித்திருக்கும் போது அவனுடைய வஸ்திரம் விலகி இருந்தது. விலகி இருந்ததை பெரியவன் என்ன பண்ணிட்டான்? ஒரு என்ன செய்தான்? அவனுடைய குமாரனாகிய காம என்ன பண்ண? கீழே வாசிங்க. தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்ப காம் வந்து என்ன பண்ணாரு? அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். பாருங்க, இது நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த நேரத்தில் சம்பவம், இந்த நோவா என்ன பண்றான்னா, குடிச்சு வெறிச்சு அந்த குகையில படுத்திருக்கிறான். படுத்திருக்கிற நேரத்தில் காம் வரான். உள்ள வந்து பார்த்த உடனே அவன் என்ன எப்படி படுத்திருக்கிறான்? நிர்வாணமா படுத்திருக்கான்னு பார்த்த உடனே அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, அவன் என்ன பண்ணிருக்கணும்? அப்பவே அவனுடைய வஸ்திரத்தை என்ன பண்ணிருக்கணும்? மூடி இருக்கணும். இது நல்லா புரிஞ்சுங்க. இது நல்லா புரிஞ்சுக்கங்க. தேவ பிள்ளைகள், பெண்களும் சரி ஆண்களும் சரி, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய பிள்ளைகள். நீங்கள் இதை புரிஞ்சு கொள்ள நினைச்சாலும் உங்களுடைய வாழ்க்கையில் சாபம் வரும். பாருங்க, இவன் நினைச்ச வஸ்திரம் விலகி இருக்கிறதை காம் பார்த்துட்டு அவன் அந்த வஸ்திரத்தை மூடி இருக்கணும். அதுக்கு பதிலாக போய் தன் சகோதரத்தில் சொல்லுகிறான். அவர்கள் 2 பேரும் என்ன செய்யறாங்களா? தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்க கூடாதபடிக்கு தங்கள் மேல என்ன போட்டுக்கிறாங்க? ஒரு வஸ்திரத்தை போட்டுட்டு அவர்கள் அப்படியே வந்து அந்த நிர்வாணத்தை பார்க்க கூடாதபடிக்கு அந்த நிர்வாணத்தை என்ன செய்கிறார்கள்? மூடுகிறார்கள். ஆனால் இன்னைக்கு நடக்கிற சம்பவம் என்னன்னா, இன்னைக்கு மனிதர்கள் என்ன செய்யறாங்க சொன்னா, தங்களுடைய நிர்வாணத்தை இன்னைக்கு சோசியல் மீடியாவில் கொண்டு வந்து போட்டுட்டு இருக்கிறான். வாட்ஸ்அப்லையும் ஸ்டேட்டஸ்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் என்ன சொன்னால், எதெல்லாம் மூடணுமோ அதையெல்லாம் என்ன செய்யறதில்ல, மூடாமல் நிர்வாணத்தை வெளியே காண்பிக்கிறான். வசனம் சொல்லுகிறது, அவன் சபிக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்களேன். உன்னுடைய நிர்வாணத்தை யார்கிட்ட என்ன செய்யக்கூடாது? காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய வஸ்திரம் எவ்வளோ கண்ணியமுள்ளதாக இருக்கணும், அவ்வளோ கண்ணியமுள்ளதாக இருக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்முடைய பிள்ளைகள் தயவு செய்து இந்த உலகத்தை நினைச்சோன்னா ஆசாபாசங்களுக்கு ஒப்பிட்டு போய், ஐயோ அவர்கள் அப்படி இருக்கிறாங்க, நாங்கள் இப்படி ஆராய்ச்சா என்ன தப்புன்னு சொல்லி தயவு செய்து சொல்லாதீங்க. உன் நிர்வாணத்தை நீ மூடாவிட்டால் உனக்கு அது சாபம். இவன் நோவா சபிக்கப்பட்டான். சபிக்க மாட்டேன் வீட்டில் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு சொன்னா, கீழே வாசிங்க. நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சரசத்தில் வெறி தெளித்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் என்றான். ஒருவன் நிர்வாணமாய் இருந்ததுனால ஒரு சந்ததியை என்ன பண்ணுச்சு? சொல்லுங்களேன். ஒரு சந்ததி என்ன பண்ணுச்சு? நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய கிரியைகள் மற்றவர்களுக்கு என்னவா அறியக்கூடாது. ஏன் காம் சபிக்கப்படணும்? அது காரணம் காம் கிடையாது. ஒரு பக்கம் தன் நிர்வாணத்தை மூடி, அப்பாவுடைய நிர்வாணத்தை மூடி இருக்கணும், தன் சகோதரத்தை சொல்லி இருக்க கூடாது. ஆனா அந்த நிர்வாணமா படுத்திருந்தது யாருங்க? நோவா. நான் இன்னைக்கு சொல்கிறேன், தேவ பிள்ளைகளை, உங்களுடைய என்ன சொன்னால், உங்களுடைய சாபம் உன் பிள்ளைகளுக்கு என்னவா வந்துடக்கூடாது. உன்னுடைய பாவம் உன் பிள்ளைகளுக்கு என்னவா வந்துடக்கூடாது, சாபமாக வந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாமே சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய காரியம் இருக்குது. ஆனால் நேரம் எனக்கு போதாது.
நான் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி இன்றைக்கி நான் முடிக்கிறேன். தேவ சித்தமானால் வருகிற வாரத்தில் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்படி அன்பை கேட்கும். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெனாதாத்தும் மற்ற ராஜாக்களும் கூடாரங்களில் குடித்துக் கொண்டிருக்கையில், பாருங்க, இந்த கூடாரத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா? என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா? எந்த கூடாரத்துக்குள்ள குடி வெறி இருக்குதோ அந்த கூடாரம் சபிக்கப்பட்டது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எந்த வீட்டுக்குள்ள இருக்குதோ அந்த கூடாரம் என்ன செய்யப்பட்டது? சபிக்கப்பட்டது. வாசிங்க 12 வசனத்துல அதை வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இந்த வார்த்தையை கேட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி ஆயத்தம் பண்ணுங்கள் என்றான். அப்படியே நகரத்தின் மேல் சண்டை செய்ய ஆயத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபினிடத்தில் வந்து, எந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நான் கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். யாரை கொண்டு என்று 16ஆம் வசனம் வாசிமா. அவர்கள் மத்தியான வேளையிலே வெளியே புறப்பட்டார்கள். பெனாதாத்தும் அவனுக்கு உதவியாக வந்த 32 ராஜாக்கள் ஆகிய மற்ற ராஜாக்களும் கூடாரங்களில் குடித்து வெறி கொண்டிருந்தார்கள். யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் குடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஜெயம் வரும்னு நினைக்கிறீங்க? நீ வேலை செய்ய வேண்டிய நேரத்தில், நீ உன் காரியங்களை செய்ய வேண்டிய நேரத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத நீ செஞ்சுட்டு இருந்தா உன் வீட்டில் சாபம் வரும். உன் வீட்டில் யார் படுத்திருப்பா? சொல்லுங்க பார்க்கலாம். உன் பக்கத்தில் பிசாசு இருப்பானா? அப்போ வீட்லேயும் யார் இருப்பா? பிசாசு இருப்பான். இருட்டை பார்த்து பயப்பட வேண்டாம். இருட்டாக இருந்தாலும் சரி, வெளிச்சமாக இருந்தாலும் சரி, என் வஸ்திரம் அழுக்காக இருந்துச்சுன்னா என் பக்கத்தில் யார் இருப்பா அப்படின்னு இன்னைக்கு தீர்மானம் பண்ணுறவங்க தயவு செய்து வீட்டில் போய் என்னத்தை கழட்டி போடணுன்னு பார்க்குறேன். வீட்டுக்கு வேண்டாம், இங்கேயே இப்போவே என்னத்தை கழட்டி போட போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல விரும்புகிறீங்க? என்னுடைய பழைய வஸ்திரத்தை நான் என்ன பண்ணணும்? கொஞ்சம் கஷ்டம்தான். பழைய வஸ்திரத்தை கழட்டுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் கழட்டி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவேன். கண்ணில் மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவினேச பாவினானையா. அப்படி இந்த பாட்டில் பாடும்போது கொஞ்சம் எழுந்து நிற்போமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே பழைய வஸ்திரங்களை கலற்றி போடுறான். உமக்கு பிரியமில்லாத காரியம் என்னிடத்துல வேண்டாம் ஆண்டவரே. பொய்களை கலைந்து போடணும் ஆண்டவரே. பழைய மனுஷனை நான் கலைந்து போடணும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என் வாழ்க்கையில இருக்குமானா அதை நான் கலைந்து போட விரும்புகிறேன் ஆண்டவரே. அழுக்கு வஸ்திரம் என்னிடத்துல வேண்டாம் ஆண்டவரே. பழைய மனுஷன் என்கிட்ட வேண்டாம் ஆண்டவரே. பொய்களை கலைந்து போடுகிறேன் ஆண்டவரே. என் பாவ சரீரத்தை கலைந்து போடுகிறேன் ஆண்டவரே. ஓ, என்னுடைய கூடாரத்திலே கர்த்தருக்கு பிரியமான காரியம் இருக்கட்டும். என்னிடத்திலே ஹல்லேலூயா சாபம் என் பிள்ளைகளை தொடராதபடி கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு பிரியமான கடமாக என்னுடைய பழைய மனுஷனை என்னால ரிமூவ் பண்ண முடியாது. எனக்கு ஆனா ரிமூவ் பண்ணதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. பாவினேச பாவினானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. மகா இரக்கமும் கிருபையும் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் பேசும் அடியார்களாகிய நாங்கள் கேட்கிறோம் ஐயா.
ஆண்டவரே, நீர் சகேயுவை பார்த்து இன்றைக்கு நான் உன் வீட்டிற்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ள போன உடனே அவன் தன்னுடைய பழைய காரியங்கள் எல்லாம் விட்டுறான். அவன் சொல்றான், நான் யார்கிட்டயாவது அநியாயமா ரெட்டிப்பாய் வாய்ந்திருப்பேனே ஆனால், அல்லது அநியாயமாக யாராட்டியாவது நான் வரி வசூலிச்சிருப்பேனே ஆனால் அதை ரெட்டிப்பா திருப்பி கொடுக்கிறேன்னு அவன் சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுகிறீர், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. உனக்கு ரட்சிப்பு வேணுமா? உனக்கு நன்மை வேணுமா? உனக்கு சுகம் வேணுமா? நீ ஆண்டவர் சொல்றபடி உன் பழைய மனுஷனை கலைந்து போடு. அவன் சகை சொல்றது போல ரெட்டிப்பா திருப்பி தரேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்ற வார்த்தை, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சுகம் வேணுமா? பலன் வேணுமா? சந்தோஷம் வேணுமா? உன்னுடைய பழைய காரியங்களை கலைந்து போடு. கர்த்தர் உன் வாழ்க்கையை நிரப்புவார். தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ? பாவினேச பாவி நானையா. தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ? பரிசுத்த கூட்டம் நடுவே சொலித்தீடும் சுத்த ஜோதியே. நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காய் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பழைய மனுஷனை, அழுக்கை, பொய்யை, ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த காலவெல்ல கழிந்து ஆண்டவரை களைந்து போட்டு, ஆண்டவரை கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை தடுத்து கொண்டு உம்முடைய சமூகத்தில் வந்து பரிசுத்தமாய் நிற்பதற்கு கர்த்தரை கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகள் தங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஓடி தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டும். தேவரீர் சீக்கிரமாய் வருகிறீர், அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் கர்த்தர்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து நடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா கனமும் மகிமை துதியும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. Welcome to Berea Bethel Assembly.